ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருந்தார். நானும் வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு அக்காவுக்கும் ஃபோன் அடித்து சொன்னேன். அவளும் வந்து பார்த்து போயிட்டு வா எல்லாமே சொன்னாங்க அக்கா மாமாலாம். அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு சொன்ன இடத்துக்கு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து இங்கே இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியை தவிர்த்து வந்து 25 பேர் வந்து இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட வேலை பார்க்குறதே ஒரு 2, 3 பேர் வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் மட்டும் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பழகுறதுக்கு பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட வேலை பார்க்குறவங்க வந்ததுனால எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க நாங்கள் கிளம்பி ஒரு 5 மணி நேரம் கழித்து அவங்க கிராமத்தை போயிட்டு நாங்கள் ரீச் பண்ணோம். ரீச் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்குன்னா இங்கே தனியாக வந்து அவங்க அப்பா கட்டின வீடு இருந்துச்சு. அது வேலைக்காக தான் வந்து இங்கே வந்து தங்கி வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பெரிய வீடாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி வந்து நிறைய வந்து நிறைய செடிகள் அது மாதிரி வச்சு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு பசுமையான ஒரு இடமா தான் இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனோடனே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நல்லா எல்லாமே வந்து எங்களை கவனிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய சாப்பாடெல்லாம் வந்து அவங்களோட சொந்தக்காரவங்களாம் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. போனதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டோம். நல்லா வயல்வெளி, போர் செட் அதெல்லாம் வந்து அழகாக இருந்துச்சு பின்னாடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக வராமல் இருந்தேன்னா இந்த இடத்தையெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பணுங்கிற ஒரு ஏக்கம் வந்து இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் வந்து என்கிட்ட சொன்னார், எப்படின்னா இடம்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருக்குண்ணா, நான் இங்கே வராமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த இடத்தையெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப மனசுக்கும் அமைதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் நாளைக்கு போகிறோம், நாளைக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி சரிண்ணா அப்படின்னு சொன்னோம். அந்த சமயத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறியெல்லாம் வந்து பின்னாடி வயல்லேயே வந்து எல்லாம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இருக்கிற பகுதிகளெல்லாம் நம்ம அந்த மாதிரி செடிகள் எல்லாம் பார்க்குறதே ஒரு அபூர்வமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து நிறைய காய்கறி எல்லாம் வந்து எல்லாமே வந்து பறித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு வயதான ஒரு பாட்டி வந்து அப்போ தான் வந்து எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட பேசினாங்க, எந்த தம்பி நான் உன்னை பார்த்ததில்ல இந்த ஊரில், எந்த ஊர் என்னன்னு கேட்டாங்க. இது மாதிரி சொன்னேன், இங்கே வந்திருக்கோம். ஓ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கவங்களா, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நேற்று தான் பார்த்தேன் அந்த வழியாக போனப்போ. அப்போ வந்துட்டு போய் இதான் உங்கள் வயலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாப்பா, நாங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரவங்க தான், எனக்கு அண்ணன் பையன் தான் வேணும் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்க வந்தாங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்தோடனே அந்த பாட்டி வந்து அவங்களோட போய் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார்கிட்டையுமே பேசலை, அமைதியாக போயிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்களா, ஏன் நான் கேட்டதுக்கு கூட எதுவுமே பதில் சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வந்து இவ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு குழந்தைய ஒரு இருக்கிறப்பயே வந்து வேறு ஊருக்கு வந்து போயிட்டான். அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டான். அவங்க அம்மா தான் வந்து வீட்டு வேலை பார்த்து இந்த பொண்ணை வளர்த்ததால் அப்பையிலேருந்து யாருக்கிட்டையுமே இந்த பொண்ணை வந்து அவ்வளோவா பேச மாட்டா. அம்மா விழுது கஷ்டப்படுறாங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நல்லா படிச்சிருக்கிறா, ஒரு டிகிரி ஏதோ படிச்சிருக்கிறா போல இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஊரில் வந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்ரு இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ மாதிரி லீவு நேரத்தில் வந்து எனக்கு சாப்பாடு கொண்டாந்து காலையில் கொடுத்துட்டு போவா, கொடுத்துட்டு வேலைக்கு போவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து அதுக்கும் பேசுகிறதுக்கும் என்ன, அவள் வந்து அப்பையிலேருந்தே அப்படி தான் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா இது பண்ணதுனால யாரையும் நம்பி பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா வந்து அப்பையிலேருந்து சொல்லி வளர்த்ததுனாலேயே வந்து யாரை கண்டாலும் பேச மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு வர்றப்ப அவங்க நினப்பாவே இருந்துச்சு. இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க நான் வந்து எனக்கு இன்னொரு தடவை அவங்கக்கிட்ட பேசலாம் போல தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எப்படி என்னன்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னா முதல் தடவை பார்த்தாலும் சில பேரை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, வாழ்க்கை ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறது ஒரு சில
பேரை தான் நம்ம வந்து நினைக்க தோணும். அது மாதிரி தான் அவங்க எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க காய்கறி இதெல்லாம் கொண்டு கொடுங்கப்பான்னோன்னே நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் வந்து நான் பேசிகிட்டே வந்து சரி நான் பக்கத்தில் வந்து இருக்கிற ஊருக்கு போயிட்டு வரேன். இங்கே என் மொபைல் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறவே இல்ல. அதனால வந்து பக்கத்துல இருக்கிற இதில போய் சார்ஜ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு வாங்கிட்டு வரணுமாண்ணா அப்படின்னேன். அப்புறம் அவர் சொன்னாரு, "இத்தனை மணிக்கு வரும் பஸ்ஸு நீ போ" அப்படின்னு சொன்னாரு. அதே மாரி போய் நின்னேன். வந்துச்சு. அப்பதான் போயிட்டு அப்புறம் பக்கத்துல விசாரிச்சப்போ ஒரு 2, 3 கடை இருந்துச்சு. அந்த கடையில கேட்டேன். "இருக்குப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்பயே, இவங்க என்ன கிராஸ் பண்ணி போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவால்ல, நம்ம வந்து இவங்கள இந்த சாக்குல வந்து இவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு பேசுறதுக்காக போனேன். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காலையில உங்கள பார்த்தேனே, நீங்க தான் நான் பேச பேச நீங்க ஒண்ணுமே கண்டுக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் உங்ககிட்ட பேசல. நீங்க எதுக்கு தேவையில்லாம என்ட்ட பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பகுதியில உங்ககிட்ட நான் சொல்றேன்.